டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிக்கும் இட்லி கடை இன்று முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. கன்னிராசி என்பர்கள் அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும்? நல்ல விஷயங்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, கடைபிடிக்க வேண்டிய விரதம் என்ன, போக வேண்டிய கோவில் எது, எப்படியான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி முதல்ல எங்கேருந்து பலன் எடுக்கணும், புதன் எங்கே இருக்கார் அப்படின்றத பார்க்கணும். ஒரு ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது லக்னாதிபதி எங்கே இருக்கார் ஃபஸ்ட்டு அதான் பார்க்குறது. அப்படி இப்போ மாத பலன் சொல்கிறோம். புதன் மாத கோளாக இருக்கார். இப்போது குருவுடைய ராசி, சனியுடைய ராசி, இதுக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் ஆண்டு கோளாக இருப்பாங்க. ஆனால் மாத கோள்களாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் பலனை. அப்போ ஆண்டு கோளாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னா அதை தனுசு, மகரம், கும்பம், மீன ராசிகளுக்கு பலன் சொல்லும்போது பார்க்கலாம். இப்போ கன்னி ராசிக்கு ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மாதம் தொடங்கும் போது ராசியிலிருந்து அடுத்த நாளே 2ஆம் இடத்திற்கு போய் மாத கடைசியில் 3ஆம் இடத்திற்கு போகிறார். மாத கடைசியில் 3ஆம் இடத்திற்கு போகக்கூடியதை கூட ஒரு வார காலம் இருப்பார். அதுவும் தான் நம்ம பலனில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. 2-3 நாள்னால் பரவாயில்லை. அப்போது 2-3ஆம் இடங்களில் சஞ்சரிக்கிறதாக நம்ம எடுத்துகிட்டு பலனை பார்க்கும்போது ராசியாதிபதி ராசிக்கு 2ல் இருக்கார். நல்லது. ஏறக்குறைய சிம்ம ராசிக்கு நம்ம என்ன பலன் பார்த்தோம்? ராசியாதிபதி ராசிக்கு 2ல் இருக்கார், ஃபர்ஸ்ட் ஆஃப்னு பார்த்தோம். கன்னி ராசிக்கும் அதே மாதிரி ராசியாதிபதி ராசிக்கு 2ல் இருக்கார். ஏறக்குறைய இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அவர் ராசியில் இருக்கார். அப்புறம் 2ஆம் இடத்திற்கு வராரு. அப்படி வரக்கூடியவர் அக்டோபர் 24ஆம் தேதி அன்றைக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். ஏறக்கூடிய ஒரு 21 நாள் 22 நாள் 2ஆம் இடத்துல இருக்க போகிறார். 3 வாரம், ஒரு வாரம் 3ஆம் இடத்துல இருக்க போகிறார். சரியா? அப்போது முதல் 3 வாரங்கள் விசேஷமாக இருக்கும், சாதகமாக இருக்கும். எதனால்? அவர் 2ஆம் இடத்திற்கு வரார். அது சுக்கிரனுடைய வீடாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர் வரும்போது செவ்வாய் அங்கேயே சேர்ந்துருக்கார். சரியா? அப்புறம் அக்டோபர் 17ஆம் தேதி அந்த இடத்துக்கு சூரியன் சேரப்போகிறார். இந்த புதன் 2ஆம் இடத்துல வராரு, செவ்வாயோட சேர்ந்து இருக்கார், சூரியனோட சேர்ந்து இருக்க போகிறார் 2ஆம் இடத்துல. அப்போது சூரியன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்காங்கன்னு சொன்னால் அந்த 2ஆம் இடம்ன்றது குடும்பம். அப்போ குடும்பத்தில் அப்பா இருப்பார், அண்ணா இல்லை தம்பி இருப்பாங்க. இவங்களெல்லாம் அனுசரித்து போக முடியும். இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். நீங்கள் நான் படிக்க போகிறேன், மேலே ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் அப்பாவும் அண்ணாவும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு. அதே போல் நான் வெளியூருக்கு போகிறேன் வேலைக்கு அப்படின்னா போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா இருந்தால் நான் ஃபேமிலியெலாம் பார்த்துக்கிறேன், போயிட்டு வா, நான் பணம்லாம் அனுப்புகிறேன், படி அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி இருந்தாருன்னா அம்மா அப்பாலாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் படிச்சுட்டு வா, வேலை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக குடும்பம் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். குறிப்பாக அப்பாவும் அண்ணா தம்பியும் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன விஷயம் வேணாலும் கேட்கலாம், செஞ்சு கொடுப்பாங்க. படிப்பு, வேலை சம்மந்தமாக, கல்யாண சம்மந்தமாக கூட. நீங்கள் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அது போல் உங்களுக்கு கல்யாண வயசு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இது போல் ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு சொன்னால் அப்பா கிட்ட அண்ணா கிட்ட உட்காந்து பேசலாம். ஆனால் சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் கேதுவோட சேர்ந்திருக்கார், அப்புறம் ராசியில் நீச்சம் அடைகிறார். நீங்கள் இப்போ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி ரொம்ப வருஷமாக நீங்கள் இது போல் பேசி பழகிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவங்கக்கிட்ட சொல்லலாம். மற்றபடி அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அது சரியாக இருக்கும். நீங்கள் அது சம்மந்தமான விஷயங்களில் அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு அம்சம் சாதகமாக இருக்கும். இதை நீங்கள் செய்யலாம். அதன் பிறகு இன்னும் நிறைய சம்பாதிக்கிறதுக்காக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் இருந்தால் அதை பேசி நீங்கள் முடிவு எடுக்கலாம். உங்களுடைய ஜாதகப்படி நல்ல டைம் வரும்போது பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ அதை பற்றி பேசலாம். பேசிட்டு இது போல் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணி அது எந்த அளவுக்கு வரும், சாதக பாதகங்கள் என்ன, ரிஸ்க் ஃபேக்டர் எவ்வளோ இருக்குது இப்படின்றதெல்லாம் பேசி எல்லாரும் சேர்ந்து சுமூகமாக ஒரு முடிவுக்கு நல்ல டைமில் அதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் ராசியாதிபதி ராசிக்கு 2ல் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்கள். அப்புறம் அவர் 3ஆம் இடத்திற்கு வருவார். 3ஆம் இடத்திற்கு வரார் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா, 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசியாக இருக்கிறது. இந்த புதன் அங்கே போய் இருக்கார். அந்த விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கார், செவ்வாய்.
அப்போ செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு, அல்லது செவ்வாயோட வீட்டில் புதன் இருக்கார். இதானே? அப்போ அகைன் என்ன ஆகுதுன்னா சகோதர ஸ்தானம் தான் ஆக்டிவேட் ஆகுது. சகோதர ஸ்தானம் சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் செய்ய முடியும். புதிய மொழிகளை, பாஷைகளை கற்றுக்கொள்ள முடியும். சின்ன சின்ன ட்ராவல்லாம் செஞ்சு, இந்த மாதத்துடைய கடைசி வாரம் சின்ன சின்ன ட்ராவல் செஞ்சு உங்களுக்கு பணம் கிடைக்கணும், வேலை நடக்கணும், அதெல்லாம் உங்களால் செய்து கொள்ள முடியும். இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் சாதகமாக இருக்குது. அதாவது மாதத்தின் கடைசி வாரத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அடுத்து சூரியன் இந்த மாதத்தில் ராசியில் இருப்பார், ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். ராசியில் சூரியன் இருக்கிறது நம்ம கடந்த மாதம் கூட சொல்லியிருப்போம், ஒரு நல்ல அம்சம்தான். ஏன்னா சூரியன் 3, 6, 10, 11 தான் பலன்னு சொன்னாலும் சூரியன் ராசிக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை அடையிறீங்க அப்படின்றது அர்த்தம் அந்த சூரியன் ராசியில் இருக்கும்போது. அதனால் குருவோட நம்ம ஜென்ம குருன்னு சொல்லுவோம், ஆனால் சூரியன் அப்படி சொல்கிறது கிடையாது. சனியை ஜென்ம சனின்னு சொல்லுவோம். அதனால் சூரியன் ராசியில் இருக்கிறதுன்றது நீங்கள் இன்னும் எந்த அளவிற்கு உங்களுடைய இலக்கை தீர்மானிக்கிறது, எந்த அளவிற்கு நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆகணும், நல்ல வேலையில் செட்டில் ஆகணும், பிஸ்னஸில் செட்டில் ஆகணும், பெயர் புகழ் பிரபல்ய யோகம் அடையணும் அப்படின்றதெல்லாம் ஆசைப்படுவீங்க. அதனால் மாத தொடக்கம் சாதகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த சூரியன் மாதத்தின் பிற்பகுதியில் அக்டோபர் 17ஆம் தேதி போல் 2ஆம் இடத்திற்கு நீச்சமடைகிறார். அப்போ என்ன நடக்கும்னா சூரியன் யார்? 12ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 2ஆம் இடத்திற்கு வரார், நீச்சமடைகிறார் சொன்னால் பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்கிறேன்னு போயிட்டு பணத்தை செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு போகிறீங்கன்னு சொன்னால் எல்லாமே ப்ராப்பராக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அப்புறம் போங்க. நடுவில் ஏஜென்சி மூலமாகலாம் போகிறது, எங்கேயோ பணம் கொடுத்து போகிறது அப்படின்ற விஷயங்களை செய்ய வேண்டாம். குடும்பம் சம்பந்தமாக குடும்ப நபர்கள் சேர்ந்து அல்லது குடும்ப நபர்களுக்காக, அப்பாவுக்காக, அண்ணாவுக்காக நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்கன்னு சொன்னாலும் அவசரப்படக்கூடாது. அதில் செகண்ட் ஹேண்ட்லாம் வாங்குறீங்கன்னா அவசரப்படவே கூடாது. அப்புறம் ஏதாவது சொத்து வாங்கிறதுக்காக அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா சின்ன அமௌண்ட்டாக கொடுங்க, பெருசாக கொடுத்துடாதீங்க. இப்படியாக பண இழப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதில் கவனமாக இருந்துக்காங்க. ஒரு சில சமயத்தில் கமிட்மெண்ட், உங்கள் சக்திக்கு மீறி அதிகமாக ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி எங்கேயாவது வாக்கு கொடுத்துருவீங்க. அந்த விஷயங்களை செய்யக்கூடாது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். சுக்கிரன் முதல்ல பார்த்துட்டோம், அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கார். பிறகு ராசியில் நீச்சம் அடைகிறார். அந்த சுக்கிரன் தான் முக்கியமாக சூரியன், செவ்வாய், புதன் எல்லாம் துலா ராசியில் இருக்காங்க. வீடு கொடுத்த கிரகமாக இருக்கார். அவர் பலம் குறைஞ்சிடறதுனால பண வரவு இருக்கும், பேச்சு மூலமாக காரியம் சாதிக்கலாம், குடும்ப ஒற்றுமை இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் குழப்பமாக டஃப்பாக போகும், ஈஸியாக இருக்காது. வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய அந்த ஒரு அனுபவத்தையும் அறிவையும் கொண்டு தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் குரு அந்த இடத்த பார்க்கறதுனால ஃபைனலாக வேலை நடக்குமா? நடந்துடும். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படியாக நீங்கள் பலனை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன? எதை செஞ்சால் இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பணம் வரும், எல்லா வேலையும் நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா, அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதத்தில் உங்களுக்கான மிக விசேஷமான அம்சம் துலா ஸ்நானம். அதை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சுக்கிரன் ராசியில் நீச்சமடைய போகிறாரு. அப்போ சுக்கிரன்னு சொன்னால் இந்த நதிகளெல்லாம் குறிக்கும். அதுலேயும் துலா ஸ்நானம் சொல்லும்போது சுக்கிரனுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. சுக்கிரன் ராசியில் சூரியன் இருக்கும்போது தான் அது வரும். அதனால் துலா ஸ்நானம் செய்கிறது என்னைக்கெல்லாம் முடியுமோ அன்னைக்கு செய்கிறது. குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது செய்கிறது. முறைப்படி சங்கல்பம்லாம் செஞ்சு அந்த ஸ்நானம் செய்து பூஜைகள் செய்து தான தர்மங்களை செய்யும்போது இந்த மாதம்